இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி அதே தொகுதி இரண்டாவது முறையாக ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திரு திருமகன் ஈவேரா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த திரு EVKS இளங்கோவன் அவருடைய மகன் திரு திருமகன் ஈவேரா அவர் வெற்றி பெற்றார். அவருடைய மறைவிற்கு பிறகு அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலில் யார் போட்டியிட வேண்டும் என்று பல்வேறு விதமான கருத்துகள் அங்கே வந்த பொழுது திரு EVKS இளங்கோவன் தான் போட்டியிட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் என்று நாம் சொல்வது காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு குழு, இன்னொன்று திமுக தரப்பிலிருந்தும் கூட திரு EVKS இளங்கோவன் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திரு EVKS இளங்கோவன் அவரிடம் நேரடியாக பேசி நீங்கள் களம் காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் போட்டியிட்டார் என்பதனை திரு EVKS இளங்கோவன் அவர்களே ஒரு நேர்காணலில் செய்தியாளர்களிடம் பேசுகின்ற பொழுது கூட அந்த தகவலை தெரிவித்தார். எனவே அந்த இடைத்தேர்தலில் திரு EVKS இளங்கோவன் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர் வெற்றி பெறுகிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக சார்பில் திரு தென்னரசு கிட்டத்தட்ட ஒரு 43,000 வாக்குகள் அவர் பெறுறாரு, தோல்வியை சந்திக்கிறார். இதுதான் கடந்த இடைத்தேர்தலுடைய நிலவரம். எதிர்பாராத விதமாக கடந்த மாதம் திரு EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் ஈரோடு கிழக்கிற்கு ஏற்பட்டது. தேர்தல் ஆணையம் அதற்கான தேதியை அறிவித்தது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்திக்கிறது. அந்த 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற பிறகு 8ஆம் தேதி பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதுதான் நிலவரம். தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிவிப்புக்கு பிறகு இப்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யார் போட்டியிட போகிறார், யார் அந்த நபர் என்பதை தாண்டி திமுக அங்கு போட்டியிட போகிறதா, காங்கிரஸ் போட்டியிட போகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை திமுக அந்த இடத்தில் நேரடியாக தங்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர் நிறுத்துவதற்கான விருப்பம் இருக்கிறது என்று அங்கிருந்து வரக்கூடிய சில தகவல்கள் சொல்கின்றன. ஏன் இந்த தகவல்கள் வருகிறது அப்படின்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால், நேரடியாக நாம் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு தெரிவித்து அந்த வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து இந்த நிலைக்கு பதிலாக இப்போது இன்னும் தேர்தல் 1.5 ஆண்டுகளில் பேரவைத் தேர்தலை சந்திக்க இருக்க போகிறோம். எனவே அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி கொண்டு நேரடியாக திமுக நிற்கின்ற பொழுது, இதில் வெற்றி பெறுகின்ற பொழுது அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறையோட 2021 விடவும் அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல் அந்த வாக்கு சதவீதம் 66,000 சொன்ன பார்த்தீங்களா, அந்த வாக்கு வித்தியாசத்தை விடவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்கின்ற பொழுது இப்போது இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய விமர்சனத்திற்கு பதில் சொல்லும் விதமாக இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ள முடியும். இதில் விமர்சனங்கள் நிறைய இருக்குல்ல, அதற்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பயன்படுத்தி கொண்டு திமுக களம் காண வேண்டும் என்று திமுகவில் கூடிய ஒரு தரப்பினர் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இது ஒரு பார்வை. இரண்டாவது, திமுக அது போன்ற ஒரு முடிவை எடுக்காது, மீண்டும் காங்கிரசிற்கே அந்த இடத்தினை வழங்கி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஆதரவாக பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைப்பார்கள் என்று ஒரு தரப்பு. ஏனென்று சொன்னால், மீண்டும் திரு EVKS இளங்கோவனுடைய மறைவர்களால் அவருடைய இளைய மகனாக இருக்கக்கூடிய திரு சஞ்சய் சம்பத் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அந்த இடம் வழங்கப்படுகின்ற பொழுது அதற்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவருடைய வெற்றிக்காக திமுக பாடுபடும், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாடுபடும் என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள், அதாவது திரு சஞ்சய் சம்பத் அவர்களுக்கு அதில் விருப்பமில்லை என்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. அப்படி விருப்பமில்லை என்று சொன்னால் வேறு யாருக்கு காங்கிரஸ் கட்சி அந்த இடத்தை வழங்கும் என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. விருப்பமில்லை என்பது மீண்டும் சம்மதிப்பதற்கான ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படலாம். ஏனென்று சொன்னால் திரு EVKS இளங்கோவன் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா, விவகாரம் என்று நான் சொல்வது அந்த காலகட்டத்தில் அந்த சூழலில் அவருக்கு துளியும் விருப்பம் இல்லாமல் இருந்தது களம் காண்பதற்கு. அவருடைய மகனுடைய மறைவு ஒரு பக்கம், அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு முயற்சி,
இன்னொரு பக்கம் அவருக்குள்ளேயும் தேர்தலில் போட்டியிட வேண்டிய எண்ணம் இல்லாமல் இருந்தது. நான் முன்பே சொன்னது போல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பேசுகின்ற பொழுது அதை அவரால் மறுக்க முடியலை, களம் கண்டு வெற்றி பெற்றார். எனவே அது போன்ற ஒரு சூழல் நேரடியாக திமுக தரப்பிலிருந்து வலியுறுத்தப்படும் பொழுது, அல்லது சஞ்சய் சம்பத் இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் சொல்லலாம், விருப்பம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், அப்படி ஒன்று வைக்கப்படுகின்ற பொழுது அவர் சம்மதித்து நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான். எனவே திமுகவா காங்கிரஸா என்பதிலையும் ஒரு தெளிவு இன்னும் வரல. ஏன்னா நேற்று தானே சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இதற்கான ஒரு வாய்ப்புகள் ரெண்டு பக்கம் இருக்கு. சரி, இந்த பக்கம் அதிமுக எடுத்து பார்த்தா கடந்த முறை அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். அதற்கு பெரிய விமர்சனம். அவர்கள் வழக்கம் போல ஆளும் கட்சி இடைத்தேர்தலை எந்த மாதிரி அணுகியது என்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த முறை அதை ஒரு காரணமாக வைத்து தேர்தலை புறக்கணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது என்று அதிமுக வட்டாரத்திலிருந்து வருகின்ற தகவல்கள் இருக்கிறது. இன்னொன்று, இந்த மாதத்தில் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறார்கள், அதிமுக கூட்டம். அந்த கூட்டத்திலேயே இதற்கான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு முறையாக இந்த தகவல் தெரிவிக்கப்படும். தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்ற ஒரு தகவலை அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் என்று ஒரு பக்கம். சரி, பாஜக என்ன பண்ண போகிறாங்க? பாஜகவை பொறுத்தளவில் ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தமாக நின்ற இடம், அந்த அடிப்படையில் மீண்டும் தமாகவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் அங்கு போட்டியிடுவார் என்று அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் முயன்றிருக்கிறார்கள் என்றும், ஆனால் அதற்கும் கூட தமாக தரப்பிலிருந்து பெரிய அளவில் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. ஸோ இங்கேயும் ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குது. இருந்தாலும் கூட திரு தமிழக பாஜகவினுடைய தலைவர் செய்தியாளர் பேசுகின்ற பொழுது, நாங்கள் கூட்டணி கட்சிகளோடு கலந்து பேசி இது குறித்து முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காரு. தேர்தல் நியாயமாக நடைபெறணும், கடந்த முறை எப்படி நடந்துன்னு தெரியும், அது போன்று இருந்தால் அது சரியாக வராது, இந்த முறை தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கிறார். எனவே பாஜக தரப்பிலையும் அங்கு ஒரு தெளிவான முடிவு இப்போதைக்கு ஏற்படலை. நாம் தமிழர் கட்சியை பற்றி நமக்கு தெரியும். அவர்கள் தொடர்ந்து தனித்து நின்று களம் காண்பவர்கள். கடந்த இடைத்தேர்தலில் ஒரு 10,000 அதிகமான ஒரு வாக்குகள் அவர்கள் பெற்றார்கள். எனவே அவர்கள் நிச்சயமாக எந்த தேர்தலையும் புறக்கணிப்பதில்லை, எதுவாக இருந்தாலும் களமாடி பார்ப்பது என்பதுதான் அவருடைய ஒரு நிலைப்பாடு. ஸோ அந்த அடிப்படையில் நாம் தமிழர் ஒரு தனித்து நிற்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதை அவர்கள் முறைப்படி அறிவிப்பார்கள். எனவே இதுதான் இப்போது நிலவரம். திமுக முதல்ல சொன்ன மாதிரி திமுக நேரடியாக களம் காணுவதற்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கிறது. அப்படி களம் கண்டு நாம் இந்த ஆட்சிக்கான ஒரு நற்சான்றாக அதை பயன்படுத்திக் கொள்ள ஒரு முயல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் தங்களுக்கான இடம்தான் இந்த இடைத்தேர்தல், தங்கள் கட்சிக்கான ஒரு இடம்தான், எனவே அதை விட்டுவிடக்கூடாது என்று ஒரு பார்வையோடு, அப்படி இல்லாவிட்டால் அதற்கான என்ன வாய்ப்பு, செய்தித்தாள்களை நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு மாநிலங்களவையில் உறுப்பினர் பதவியை கொடுத்து விட்டு திமுக இந்த இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடும் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. எனவே அதற்கும் ஒரு வாய்ப்பு இல்லை என்று மறுப்பதற்கில்லை. 2 காங்கிரஸை பொறுத்தவரை. 3வது நாம் அதிமுக பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னதான், அவர்கள் புறக்கணிப்பதற்கான முடிவு எடுக்கக்கூடும். பாஜகவை பொறுத்தளவில் அவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நேரடியாக களம் காண்பதற்கான முயற்சியில் இருந்தாலும் கூட ஒரு தோல்வியை தழுவுகின்ற பொழுது அதற்கு மீண்டும் ஒரு செட்பேக்காக இருக்கும் நமக்கு என்று சொல்லி அவர்களும் கூட புறக்கணிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இறுதியில் சொன்னபோது நாம் தமிழர் தனித்து களம் காணக்கான வாய்ப்பு, இதுதான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அது என்ன சொல்கிறது, வேட்பாளர் அறிவிப்பு அல்லது அந்த வேட்புமனு தாக்கல் தொடங்குது, இதெல்லாம் கிட்ட நெருங்கின்ற பொழுது இன்னும் கூட முடிவுகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.